யாரிங்கு வாழனும் யாரிங்கு மாலனும் யாரென்று யாரிடம் யார் கேட்பது யாராசையாகினும் யாத்திசையாகினும் அவன் ஆசை நெஞ்சிலே யார் ஏற்பது யாழீஸ்வரா யாழீஸ்வரா யாவுக்குமே நீஸ்வரா சேனாவன் சேயோனவன் சேரும் இடம் யாழி சிவன் யாரிங்கு வாழனும் யாரிங்கு மாலனும் யாரென்று யாரிடம் யார் கேட்பது. என்னோட பேர் வந்து உதய் பிரகாஷ் யூபிஆர். ஸோ என்னோட என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போசராக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்த கம்போசராக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நடுத்தட்டு மக்களில் சேர்ந்த ஒரு பையன் தான் நானும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலான ஒரு வாழ்க்கையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறை இருந்துட்டும் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய உழைப்பு போடுறதான ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இனிஷியலாக என்னோடய லைஃப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், என்னோடய கெரியரில் வந்து நிறைய பாடல்கள் என்னோடய குரலில் ஒலிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க தான் நம்ம எஸ்பிபி சாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அவரோட பாடல்களில் கேட்டு வளர்ந்த ஒரு ஆளாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வெறும் 50 ரூபா தான் என்னோடய ஒரு நாள் வருமானம், ஒரு நாள் சேல்ரி. ஏன்னா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய அமைக்கப்படலை. அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கச்சேரிகளில் பாடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் தூக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளோட கெரியர் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மேடைகள் அமைவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்க, அன்றைக்கி அவங்களால மீட் பண்ண முடியாது, அவங்களால பாட முடியாதுன்ற கட்டத்தில் மட்டும்தான் நம்ம பாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சது. அன்றைக்கி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேடைகள் எனக்கு நானே அமைச்சிக்கிட்டு அந்த ஒரு மேடைகள்லையும் பாடி, அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தாம அதுக்கப்புறம் நம்மளோட கெரியரில் வேறு ஏதாவது ஒன்று புதுசாக சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து அட்டன் பண்ணேன். தமிழில் இருக்கக்கூடிய சேனல்களில் மெஜாரிட்டி சேனல் ரியாலிட்டி ஷோவில் நான் பாடியிருக்கேன். அதில் முதல் ரவுண்ட்லேயே வந்து வெளியே கூட அனுப்பிடுவாங்க, நீங்கள் வேண்டாம் போங்க அப்படின்னு. நிறைய தோல்விகள் கண்டிப்பாக இருக்குது வாழ்க்கையில். அந்த தோல்விகளை தாண்டி நிறைய ரியாலிட்டி ஷோவில் நம்ம முன்னாடியும் வந்திருக்கோம், அந்த ரியாலிட்டி ஷோவில் பாடியும் உள்ளே வந்திருக்கோம். அது ஒரு சில முக்கியமான ரியாலிட்டி ஷோவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி நமக்கு ஒரு மேஜராக நம்மளோட ஃபோக்கஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா, ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், நம்மளோட கெரியரில் ப்ளேபேக் சிங்கராக மாறணும் அப்படின்றது நம்மளோட ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, சினிமாவில் பாடணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நிறைய பேரை நான் சந்திக்க முற்பட்ட டைம் அது. நிறைய பேரை போய் மீட் பண்ணினோம், டைரெக்டாக மீட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி பாடுவோம், நாளைக்கு பாடுவோம், நாளன்னைக்கு பாடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில வாய்ப்புகளும் அமைஞ்சுது. அரௌண்ட் ஒரு 35 படம் வந்து நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்கேன். பாடல்கள் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஆனால் கடைசியில் நடக்கலை அப்படின்னும்போது நமக்கு ஒரு வருத்தம் வரும் இல்லையா? அந்த வருத்தத்தில் உருவானது தான் அந்த கம்போசிங். ஸோ நமக்கான வாய்ப்புகளை நம்மளே தேடிக்கலாம். நம்ம பாடணும், நம்ம பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே வந்து கம்போஸ் பண்ணால் நம்ம பாட முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கம்போசிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து லைஃப்குள்ளே வந்தது. ஸோ நிறைய புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேரை போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட இந்த தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சிலர் கேட்டாலும் நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியாது அப்படின்னு. அவங்க பக்கத்துலலாம் போய் உட்காந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி உருவான விஷயம் தான் வந்து மியூசிக் டைரக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் இங்கே நான் உட்காந்துருக்கிறது என்னோடய படத்தோட ரிலீஸ்க்காக வேண்டி தான். 12th அன்றைக்கி December 12th என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது, மகாசேனா. இந்த படத்தில் வந்து நான் மியூசிக் கம்போசராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்றது நம்மளோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா, என்னோடய பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட், எனக்கு அம்மா மட்டும்தான் எனக்கு. ஸோ நானும் என் தம்பி, என்னோடய அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு 6 பேர் சேர்ந்த குடும்பம் நாங்கள் இருந்தது ஒரு குடிசை மாற்று வாரிய பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களோட வாழ்வாதாரம் அவ்வளோதான் இருந்தது. அம்மா வேலைக்கு போனால் மட்டும்தான் அடுத்த வேளை சாப்பாடு குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு கட்டம் தான் எங்களோட கட்டம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்களில் எங்களுக்கு யாரும் உதவும் இல்லை. எங்களை வந்து சொந்தக்காரங்களே சொல்கிறேன், ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறேன், நிறைய பேர் ஒதுக்கவும் செஞ்சாங்க. நீங்கள் தான் எங்கள் கூட இருக்க வேண்டாம் அப்படி மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்படியே நாங்கள் ஒதுக்கப்பட்டு
எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்களே தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் அம்மா மட்டும்தான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாவோட சேலரியில் மட்டும்தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் படித்தது, என் தம்பி படித்தது எல்லாமே வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த கடன் வாங்கி, அந்த கடன் வாங்கி, அந்த லோன் அடைக்க, இந்த லோன் அடைக்க இப்படியே தான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. அதாவது ஒரு அடுத்த வேளை சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு கீழ்த்தட்டு மக்கள்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் என்னோட குடும்பமும். ஸோ எப்படி அதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து என்ன வந்து நாங்க அப்பதான் வந்து மீட் பண்ணினோம். மீட் பண்ணும்போது, "உன் லைஃப்ல நீ முன்னேறணும்னா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு. எனக்கு வந்து ஸ்டுடியோ ஒண்ணு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான செலவுகள் 25 லட்சம், 26 லட்சம், 30 லட்ச ரூபாய் இன்னைக்கு இல்லாம ஒரு ஸ்டுடியோ, நல்ல ஸ்டுடியோ வைக்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டுடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தப்போ, அவர் என்கிட்ட கேட்டாரு, "உனக்கு என்ன வேணும்னு?" "நான் ஒரு ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்படுறேன்." "அப்ப ஸ்டுடியோ வைக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகணும்?" "இவ்வளோ செலவாகும். இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும்." அப்படின்னு. "ஸோ ஸ்டுடியோ வச்சா உன் வாழ்க்கையில நீ முன்னேறிட முடியுமா?" அப்படின்னா, "முன்னேற முடியும். கண்டிப்பா முன்னேற முடியும். டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சாதிச்சுடுவேன்." அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். அன்னைக்கு அவர் வந்து அவர் கையில இருந்த காசு, அவர் சுத்தி இருந்த மக்களோட காசு, கேட்டு எனக்காக நெறைய பேர்கிட்ட போய் கேட்டு, நெறைய பேர்கிட்ட வந்து கேட்டுன்றத தாண்டி நெறைய பேர்கிட்ட கெஞ்சி, இந்த மாரி நாங்க ஒண்ணு பண்றோம். ஒரு விஷயம் இவருக்காக நாங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த விஷயத்து இதுவா இருக்கணும். அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ வந்து எனக்கு அமைச்சு குடுத்தாரு. அவரோட பேர் நாகேஸ்வர். இவருதான் அவரு. என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ, இன்னைக்கு அவரும் இந்த இடத்துல என் பக்கத்துல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நீங்க உட்காருங்க. ஏன்னா அவரோட முகமும் வந்து தெரியணும். ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு உந்துதல் இல்லாம யாருமே வளர முடியாதுங்க. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஒண்ணு ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா வந்து நமக்கு வெல் விஷர்ஸ்ன்னு அவங்கலாம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கிளே நமக்கு இருக்கு அப்படிங்கிறது கடவுள் குடுத்த வரமா தான் நான் பார்க்குறேன். திடீர்னு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல பே 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 பேன்னு ஒரு நடிப்பை போட்டு நான் பெரிய நடிப்பு என் பேர் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஏதாவது உசுரை குடுத்து ஒரு கம்போஸ் பண்ணி அவ்வளோ அழகா பாடி 20, 25 வருஷமா அந்த குரல் வளத்தை வளர்த்துக்கிட்டு பாடுறவனோட வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆகிறது கிடையாது. பைத்தியக்காரன் மாதிரி வந்து நின்னுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு, நான் இவன் பேரை சாப்பிட்றேன், ஏக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன், எண்ணுக்கு வந்து நேத்தி வச்ச சோறை சாப்பிட்றேன். இவங்கள தான் இன்னைக்கு வந்து பாராட்டுற உலகம் இது ஆக்சுவலா. இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டே கிடையாது, டு பி வெரி ஹானஸ்ட்டு. ஏற்கனவே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு வந்து நம்ம வேலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இத தாண்டி இந்த மாரி 4 பைத்தியங்க வேற அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ் வந்து நெஜம் டேலண்ட்ஸுக்கு போய் சேர்றது இல்லைங்கிறது ஹானஸ்ட்டா சொல்றேன். நான் பயப்படவே வேணாம். எனக்கு வயித்தெரிச்சலா இருக்குது. ஏன்னா எவ்வளோ வாட்டி நான் உதயோட பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்த்துருக்கிறேன். நான் அனுப்பும் 1000 பேருக்கு, நான் அமிச்ச 1000 பேர் கூட பார்க்க மாட்டான். அந்த வியூ 1000 கூட வராது. 500, 600 அவ்வளோ அழகாக பாடுவோம். எங்களோட டீமில் எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும். இவ்வளோ டேலண்ட் இருக்கு, ஏன் இன்னும் வெளில வரல அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அவன் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். எனக்கு அவன் கூட பிறந்த தம்பி இல்லை, ஆனால் கூடவே இருக்க போகிற தம்பி லைஃப் ஃபுல்லாக, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த வந்து 2020 தான் மீட் பண்ணோம். அப்போவே வந்துடுச்சு. என்னால் முடிஞ்சது, நான் ஒன்றும் பெரிய பணக்காரலாம் கிடையாதுங்க. அவன் சொன்னதில் வந்து அவ்வளோ ஏழையாக குடும்பம் இல்லைனாலும், நாங்களும் ஒன்றும் பெரிய அப்படியே வசதி இருக்கிற குடும்பம்லாம் இல்லை. சத்தியமாக இந்த ஸ்டூடியோஸ்லாம் அமைச்சது வந்து கடன் வாங்கி தான். அதுக்கு இன்னி வரைக்கும் நாங்கள் வட்டி பே பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த வட்டிக்கு பேர் மட்டும் வேறு, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பேர், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒரு முக்கியமான சந்தோஷம் என்னென்னா, கடைசியில் எல்லா கனவுகளும் ஒரு நாளைக்கு மெய்ப்படும்ல, அது ஆரம்பிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அவர் சொன்னது தான் நானுமே சொல்கிறேன். உண்மையான டேலண்ட்ஸை தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க. இந்த ஃபேக்கு திடீர்னு ஓவர் நைட்டில் பாப்புலர் ஆகிறவன், அவன்லாம் மிஞ்சி போனால் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் இருப்பான், அப்புறம் இன்னும் வந்துடுவான். உண்மையான டேலண்ட் தான் லைஃப் லாங் இருக்கும். அதை வளர்த்து விடுங்க. கேரண்டீடாக சொல்கிறேன், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அமேசிங் டேலண்ட் உதய் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அவங்க எல்லாரும் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சின்மை ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஓகேங்க. அது நியாயமா? அது நான் நம்ம ரொம்ப நியாய தர்மம்லாம் ட்விட்டர்ல மட்டும் பேசுவாங்க. ஆனா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மியூசிக் டைரக்டர், அது ஜிப்ரான் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் போய் கம்போஸ் பண்ண பிறகு யாரோ சிலர் கருத்து தெரிவிச்சாங்கன்னு இன்னைக்கு ஜாதி படங்கள் எல்லா சைட்லயும் எடுக்கிறாங்க. அப்பையிலேருந்தே வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கொள்கை கோட்பாடுல எனக்கு உடன்பாடு கிடையாது, பாடி முடிச்சு காசை வாங்கிட்டு சொன்னா அவர் திருப்பி வேற ஆளை போட்டு எடுக்கிறேங்கிறாரு மோகன்ஜி. அப்படி எடுக்கிறப்ப அவருக்கு செலவாகும்ல, அந்த சின்மையை ஏத்துக்கணுமா இல்லையா? நீங்க அது சொல்லுங்க, நியாயமா? இதுக்கு என்ன ஒரு, ஏன்னா நீங்க ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ங்கிறப்போ நாளைக்கு உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உண்மைதான். பொருளாதார ரீதியாக இது பிரச்சனையான்னு கேட்டால் ஆமாங்க. அது பொருளாதார ரீதியாக வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு சிங்கர் வந்து பாட வைக்கிறோம், அதுக்கு மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் ஒர்க் இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அது வந்து நிஜமாலே ஒரு பிரச்சனையான விஷயம்தான்.
என்னோட கருத்து ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாட வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பாட போகிறோம். அப்படின்னும்போது நம்ம அதை கான்ஷியஸாக வேண்டாம், இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி கம்போசருங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க பண்ணது சரியா தப்பான்ற விஷயம் விவாதத்துக்குள்ள போகாம, நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம் தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஒரு கட்சி பாடல் ஒண்ணு பாட போறோம் அப்படின்னா, பாடும்போது லிரிக்ஸ் நம்ம கையில இருக்கு. கண்டிப்பா லிரிக்ஸை நம்ம பார்ப்போம். லிரிக்ஸ்ல தாக்கமான இடங்கள் எதுனா இருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? பாடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். அப்பவே நம்ம இல்லைங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாருக்குமே அந்த பாட்டுல அந்த தாக்கங்கள் ஒண்ணுமே கிடையாது. பாட்டு சூப்பரா இருக்கு. மோகன்ஜி படத்துக்காக மட்டுமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மீட் எதுவா இருந்தாலும் இப்ப சோசியல் மீடியால வந்தாவே அந்த மீட்டூர் வந்து அவங்க அதான் பிரச்சனை இருந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. இப்ப வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ் தவறான கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால உடனே வந்து இது மாதிரி நான் பாடுறது தவறுன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? பணம் வாங்கி கொண்டு ஒரு நிமிஷம் பணம் வாங்கி கொண்டு இப்ப வந்து மோகன்ஜியே சொல்றாரு, என்னோட வருத்தம் என்னன்னா எங்க ப்ரொடியூசருக்கு நான் உண்மையா இருக்க முடியலையே அப்படின்றாரு. இது எந்த விதத்துல சரிப்படும்? இல்லை சார், இங்கே நம்ம வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக நம்ம பார்த்தோம்னா சார், இங்கே வந்து ஜாதி ரீதிகளான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டியாக ஒரு விஷயம் நடந்துருக்கு. இல்லை சார், அது பாட்டில் இல்லை. ஆமாம். பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு அந்த தாக்கங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே சொல்கிறேன் சார், இந்த பதிவு பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து நான் பிராமின், இவர் வந்து பிராமின். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் கம்பெனி ரன் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறது நான் எனக்கு நான் பிராமின் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இங்கே இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா பிராமின்ஸ் தான். பிராமின்ஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி எல்லா சாரார்களும் இப்போது எனக்கு இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பிராமினும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இங்கே அந்த மாதிரி கோட்பாடுகளே வந்து நம்ம பேச்சு வாக்கில் நம்ம சொல்லிட்டு போகிறோம் சார். நம்ம இங்கே என்ன நீங்கள் ஒரு ஜாதிய ரீதியாக பார்க்குறீங்களா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். உண்மைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களே இல்லை சார். நம்ம இங்கே எல்லாருமே சமம் அப்படிங்கிற கோட்பாடு நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கோம். நம்ம அதை ஒத்துக்காமல் நம்ம அதை கன்ஃபர்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இந்து ஃப்ரெண்டும் வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல இருக்குது. நம்ம புராண கதைகளில் பார்க்குற ஐயப்ப சாமிக்கு இவர் பாபர் சாமி இருக்க மாதிரி, ராகவேந்திர சுவாமிக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து இருக்க மாதிரி நிறைய நட்புகள் கூட நம்ம புராண கதைகள்லையுமே இருக்குது. ஸோ இங்கே ஜாதி ரீதிகளான கோட்பாடுகள் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணுற விஷயமா தான் இருக்கே தவிர்த்து அது வந்து உண்மைக்கு உள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் எனக்கு என்னோட. இல்லை சார், அவங்கள சொல்லலை சார். அதாவது நான் காமனாக சொல்லிட்டு இருக்கேன் சார், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே சமம் தான் இங்கே அப்படிங்கிற கோட்பாடு தான் நான் நினைப்பேன். நிறைய இந்து கடவுளை பத்தி பாட்டு பாடியிருக்காரு. எனக்கு எம்மதமும் சம்மதம் வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்றாரு. அப்போ மோகன்ஜி ஜாதி படமே எடுத்திருந்தாலும் இப்ப பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ் எல்லாம் அந்த படம் தான் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. நீ ரெண்டாவது மோகன்ஜியை பத்தி அவரு இதுதாங்கிறத அவருடைய வலைதளம் எல்லாமே தெரியும். சின்மயி இந்த வலை இதுல வந்து பயங்கரமா இருக்காங்க. அப்ப தெரியாமலா போயிருப்பாங்க இந்த தான் பாட போறோங்கிறது. பாடிட்டு இன்னைக்கு 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்றது இவ்வளவு செலவு பண்ணி இப்ப நீங்க சொல்றீங்க போராடி வந்திருக்கோன்னு. அப்படிதான் ஜிப்ரான் வந்திருப்பாரு, அப்படிதான் மோகன்ஜி ஒரு க்ரௌட் ஃபண்ட்ல தான் எடுக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி பாடி முடிச்சுட்டு பேசுறது தப்பு இல்லையா? நம்ம பண்ண தொழிலே இப்போ மனம் வந்து நான் பாடின அத்தனை சாமி பாட்டும் தப்பு அப்படின்னு இப்ப சொன்னா அது எவ்வளவு தப்பா இருக்கும். அந்த மாதிரி தானே இருக்குது சிம்பி சொல்றது. ஏன் கேட்கறேன்னா நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், நாளைக்கு உங்களுக்கு இல்ல அது வந்து பொருளாதார ரீதியா பண்ணிருக்க கூடாதுன்றது என்னோட கருத்தா இருக்கு சார். நான் பொருளாதார ரீதியா மட்டும் தான் பாக்குறேன், இது ஜாதிய ரீதியா நான் பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது சார். நிறைய செலவுகள் இருக்குது, அதில் நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஒரு புதுசாக வளர ஒரு இசையமைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து பட்ஜெட்டு நீங்கள் பெருசாக கொடுக்கப்படுறது கிடையாது சார். அதாவது நீங்கள் நம்ம இப்போ வரும்போது நம்ம இப்போ பெயர் சொல்ல பெரிய பெயர் சொல்கிற மியூசிக் டைரக்டருக்குலாம் வந்து நீங்கள் என்ன பட்ஜெட் கோட் பண்ணாலும் அவங்க வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. புதுசாக வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இதுதான் பட்ஜெட் அப்படின்னா அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்ததுனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் பொருளாதார ரீதியாக தான் பார்க்குறேன். இல்ல சார், சின்மயி கூட நீங்க இணைந்து பயணிப்பீங்களா? உங்க படத்துல பாட்டு பாடுறீங்க.
இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வராது, மற்ற எல்லாருமே வரும். பாட்டு பாட வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? சார் அவங்க குரல் ரீதியாக சொல்கிறேன் சார். நான் நீங்கள் மறுபடியும் என்ன ஒரு விஷயத்துக்கு தள்ளுறீங்க. நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். நான் அவங்க குரல் ரீதியாக தொழில் ரீதியாக சொல்கிறேன் சார். தொழில் ரீதியாக அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் சார். அவங்களோட குரல் வளம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம். அவங்களே நடந்துக்கல சார். அதே மாதிரி தான் இளையராஜாவும் போட்டோ கூட போட வேணான்றாரு. நாங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க தெளிவான ஒரு பதில் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல, அவ்வளவுதான். இதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றது சார்? இப்போ எனக்கு படத்துக்கு அவங்க குரல் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமோ, நான் கண்டிப்பா அவங்களோட ஒர்க் பயணிக்கிறதுக்கு நான் பயணிப்பேன் சார். வைரமுத்து விஷயத்துக்குமே அவங்க அவர் என்னைக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கல்யாணத்துல போய் மாப்பிள்ளையும் பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ இப்போ குரல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சரியில்லாத நபருக்கு தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க மேல போயிட்டே இருப்பாங்களா? அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ல. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு கேட்கிறேன்னா எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயத்துலாம் வந்து கருத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிறனால சார் ஒரு தனிநபர் கருத்து அப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்து சார். நம்ம அதில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறது எனக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க சொன்ன விஷயம் சரியா தவறான்றது அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு மேபி அது சரியாக கூட இருந்திருக்கலாம். நமக்கு பார்க்குற பார்வையில் தானே இருக்குது அப்படின்றது. இப்போ நான் அவங்களோட கருத்தில் நான் வந்து உள்கருத்து சொல்கிறது வந்து எவ்வளவு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல.